ஹலோ படி, இது நீ நான் பார்க்க போகிறது கே ட்ராமா தான். இது ஒரு நல்ல சீரீஸும் கூட. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 10 15 கே ட்ராமா கிட்ட நல்லாவே தெரியும். பட் பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் முன்னாடி பார்த்துருக்கேன். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அனிமேவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே தான் நம்ம சேனலில் போட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி யூ எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 1ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் க்யூட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அண்ட் ஹீரோயின் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே. ஓகே, சீரீஸ் ட்ராமாலாம் போகிறது முக்கியமாக அவனை சொல்லிடுறேன். நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. பட் எதுக்கு லைக் பண்ணுறீங்க, எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா அப்புறம் அதை எனக்கு என்ன பண்ணுறீங்கன்னே புரியும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ட்ராமாக்குள்ளே போவோம். ஃபாஸ்டா ஒரு கார் வேகமா வருது. காஸ்ட்லியான கார் மாதிரி தெரியுது. அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குது. அதுதாங்க நம்ம ஹீரோயின் பேர் வந்து பாத்தீங்கன்னா டானோ அப்படின்னு சொல்றாங்க. வந்தோடனே ஹீரோயினுக்கு சில ஃபேன்ஸே இருக்கு. எல்லாரும் டானோவரான்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அங்க ஒருத்தன் ஹெட்செட் போட்டு நின்று இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு என்ன எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் கேட்கறான். அவனும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ரெண்டு பேருமே ஒரு சின்ன கான்டாக்ட் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு ஃபுட்பால் வந்து நம்ம ஹீரோயின் நோக்கி ஃபாஸ்டா வருது. ஹீரோயின் கரெக்டா அதை கேட்ச் பண்ணிட்டு கீழே பிடிச்சிடுறா. அவங்க எல்லாம் பாஸ் பண்ண சொல்றாங்க. பட் ஹீரோயின் கேட்டா அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேற சைடு தள்ளி விட்டு போயிடுறா. அப்புறம் இன்னொரு பைக் வருது பாருங்க. அந்த பைக்ல வரது பேர் தான் நம்ஜுன்னு ஒரு பையன். அவன் நம்ம இதுல ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி தான். ஹீரோயினுக்கு இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொண்ணு வந்து இடிச்சுட்டு போயிடும். அந்த பொண்ணோட கீச்சல் கீழே விழுந்துருப்பாருங்க. உடனே ஹீரோயின் போய் எடுத்துட்டு இது நம்ஜோடதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜு கிட்ட கொடுக்க போவா. இந்த ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க மாட்டியா, பத்திரமா வச்சுக்க சொல்லிட்டு அவ கொடுத்துட்டு போயிடுவா. அப்புறம் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பக்கத்துல நின்று இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோட பேரு சேமியா. ஆக்சுவலி பேர் வாயில் நிறைய மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால எப்படி சொல்லிக்கிறேன். இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா பாருங்க, எனக்கு வந்து ட்ரீம்ல வர பிரின்சஸ் இருக்கணும், அப்படியே ஹார்ஸ்ல உட்காந்து ஃபேண்டசி ஸ்டோரியில வர மாதிரியே இருக்கணும், அப்படிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேசிக்கணும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து A3 வராங்க. A3 பெருசா ஒண்ணு இல்லைங்க. அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் மாதிரி அது ஸ்கூல்லேன்னு. ஸோ அவங்க முன்னாடி ரொம்ப டாப் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மூணு வரும்போது பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாருமே ஃபேன்ஸா இருக்காங்க. அதுல நம்ஜுன்ற பையனுக்கு பயங்கர ஃபேன்ஸா இருக்கு. சுத்தி பொண்ணுங்களா தான் இருக்காங்க எல்லாருமே. அவர் பின்னாடி 2 பேர் இருக்காங்க. அப்படியே அந்த சைடு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு பெரிய பாக்ஸ் வச்சு உள்ள ஸ்டஃப் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கு. பட் கால் தடிக்கி கீழே விழுந்துருது. கரெக்டா விழுகும்போது பாத்தீங்கன்னா டானோ மேல விழும்போது டானோ இருந்து விலகிடுறான். பார்த்தா அது நம்ஜு மேல விழுந்துருது. விழுகிறது மட்டும் இல்லாம அவனை ஈரம் பண்ணிடுது. டோட்டலாவே கண்ணத்துலயும் கிஸ் பண்ணிடுது. இது நம்ஜுக்கு சுத்தமா பிடிக்கல. தள்ளி விட்டுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜு பயங்கரமா திட்டிடுறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பேர் தான் ஜூடா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து மாதிரி இருக்கு. நானும் என்ன பண்றான்னா, நீ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, A3 ரொம்ப பெரிய கொம்பா முளைச்சிருக்கு, எல்லாருமே நீயும் நானும் காமன் தான், எல்லாருமே ஒரே கிளாஸ்ல தானே இருக்கும், எதை இப்படி பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ஜோ வேணே அங்க இடிச்சுட்டு போயிடுறா. சுத்தி உள்ள எந்த கேர்ள்ஸுக்கு அவ பண்றது பிடிக்கவே இல்லை. எல்லாருமே ஜூடா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னா நம்ஜோ வந்து ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆமா நம்ம எதுக்கு அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டு பின்னாடி திரும்பி பாக்குற பாருங்க, எல்லாருமே சில மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தான் மூவிங் ஆயிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அப்புறம் திடீர்னு அவ கண்ணை சிமிட்டிட்டு திறக்கும் போது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்துருக்கா. என்ன உட்காந்துருக்கோம், எப்ப நம்ம கிளாஸுக்கு வந்துடும், பால்கனில தானே இருந்தோம். சரி ஓகே என்னன்னு பார்த்தா, சரி ஓகே கிளாஸை கவனிப்போம்னு சொல்லிட்டு கிளாஸை கவனிக்கும். பார்த்தா கிளாஸை கவனிக்கிறதா, இன்னைக்கு டெஸ்ட் இன்னைக்கு அப்படின்றாங்க. டெஸ்டா, என்ன டெஸ்ட், அதுக்குள்ள டெஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது அதுக்குள்ள டெஸ்ட் வந்துச்சா, என்ன நீ புக் நோட்ஸ்ல எடுத்துட்டு போயில, உன் நோட்ஸ் வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பாருங்க. பக்கத்துல நோட்ஸ் வந்து எல்லாரும் இவங்க நோட்ஸ் எழுதிட்டு தான் வச்சிருக்காங்க. நோட்ஸ் ஃபுல்லா இருக்கு. அன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டு சரி ஓகே டெஸ்ட் எழுதோ, நான் எதுவுமே படிக்கல, என்ன டெஸ்ட்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் பேப்பரை பார்த்தோன்னே சரி ஓகே நீ கொரியன் டெஸ்ட், சரி ஓகே தெரிஞ்சதாச்சும் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கனவா இருக்குமோன்னு சொல்லிட்டு கண்ணத்தை கிள்ளி பாக்குறா. பட் கனவு இல்ல, உண்மையிலே வலிக்குது. ஓகே நீ கனவு இல்ல, நான் எப்படி டெஸ்ட்ல ஃபெயில் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா. அப்புறம் டெஸ்ட் திரும்பி பேப்பர் எழுத போவா. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும், கண்ணு சிமிட்டுவா. அப்புறம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் டோட்டலா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிப்பாங்க. டெஸ்ட் முடிஞ்சிருச்சா, ஏன்னா எழுதவே ஆரம்பிக்கல, ஒருவேளை தூங்கிட்டேனோ. சரி ஓகே டக்கு ஏதாச்சும் ஃபில் பண்ணி அப்படின்ட்டு பேப்பரை பாக்குறாங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருப்பா. நம்ம எப்ப ஃபில் பண்ணுவோம், நான் எவ்வளவு எனக்கு மறதியா இருக்கு, என்னத்தை ஃபில் பண்ணோம், எப்படி ஃபில் பண்ணோம். சரி ஓகே நாளைக்கு டெஸ்டா சொல்லுங்க, படிச்சுட்டு வந்து எழுதுவோம்னு சொல்லுவான். நாளைக்கு டெஸ்ட்ல எதுவுமே இல்ல, மொத்தம் மிட்டமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. மிட்டமே முடிஞ்சிருச்சா, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர யோசனையா இருக்கும். அப்புறம் அவன் ஃபேமிலி டாக்டர் ஈவினிங் போய் பார்ப்பான். எனக்கு வந்து ஹார்ட்ல தான் சார் ப்ராப்ளம் நினைச்சேன், பட் பிரெயின்ல அதை விட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. பிரெயின்ல ப்ராப்ளமா, அப்படி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் எனக்கே தெரியல சார், எனக்கு தெரியல தான் உங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்.
திடீர்னு நடக்கிறேன், திடீர்னு காணாம போறேன், திடீர்னு பார்த்தா மெமரி எல்லாம் லாஸ் ஆகுது, நான் எங்க இருக்கேன்னே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு கிளாஸ்ல இருக்கேன், திடீர்னு கிளாஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. அதுக்கு டாக்டர் என்ன சொல்றோம்னா, ஓவரா காமிக் புக் படிக்கிறதுல நம்ம அனிமே இதெல்லாம் பாக்குறத நிப்பாட்டணும், அதை பார்த்து நீங்க வாட்டி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறேன். அப்புறம் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா மொபைல் நோண்டி பார்ப்போம், ஏதாச்சும் நெட்ல தேடி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ நெட்ல வந்து டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்னீஷியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறா. பட் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது இவளுக்கு ஏத்த மாதிரி. மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா கியூன்ற பையனை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, டவுனோ நேத்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, அவளை ஏன் நீ போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. ஏதோ அவருக்குள்ள பிரச்சனை போல, நீ வந்து டவுனோ போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. பட் கியூனுக்கு டவுனோவை சுத்தமா பிடிக்காது. டவுனோன்றது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவளை சுத்தமா பிடிக்காததுனால நான் எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்றதுனால இவங்க அப்பா கோவப்பட்டு நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. கியூங்கும் போகும்போது டவுனோ வாங்கிட்டு வரா பாருங்க. திடீர்னு போயிட்டு நான் நேற்று ஹாஸ்பிட்டல் போனேன், ஏன் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரா. நான் எதுக்கு உன்னை வந்து பார்க்கணும், எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ சிக்கா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்தி திட்டிடுறான். அப்புறம் அவனும் இங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் சொல்றது கேட்டு இவ வந்து பயங்கரமா அழுகிறா. அழுகிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் மாதிரி கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் நார்மல் மோட் மாதிரி வரா. நம்ம எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கோம், நம்ம இஷ்டப்படியே பேசலையே, நகரவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எதுக்கு நான் பேசணும்னு சொல்லிட்டு அவனை கண்டபடி திட்டிக்கிட்டு நடு ரோட்லயே திட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பக்கத்துல பாத்துக்கிட்டு இவளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிட்டு போய் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே கிளாஸ்ல போய் பார்த்துக்கோ, நட்ரோட் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போய் உட்காடுறான். கிளாஸுக்கு போய் உட்காந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, எனக்கு என்னமோ ஆச்சு, திடீர்னு பார்த்தா மெமரி தான் மறந்து போகுது, எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாது, இதெல்லாம் வேற லவ் சிக்னஸ் தான். லவ் சிக்னஸ் தான், எனக்கு என்ன லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா உனக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றா பாருங்க. என்கேஜ்மெண்டா எனக்கா, என்ன வளருதா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கண்ணை சிமிட்டி பாக்குறா. பார்த்தா வந்து ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட்ல இருக்கா. நம்ம எப்போ ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் பார்த்தோம், நம்ம வெளியே போகவே இல்லை, பீரியட்லாம் எப்ப முடிச்சு, பிரேக் எல்லாம் எப்ப முடிச்சு, எப்ப பிடி பீரியட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. என்ன ஆச்சு, இப்ப பீரியட் முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அடுத்து கண்ண சிமிட்ரா பாருங்க. எல்லாருமே ஏதோ கிராஃப்ட் கிளப் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் எது கியூம் போட்டோ எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இந்த கிராஃப்ட் கிளப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்கள வச்சு தான் நீ வரையணும், என்னைய பத்தியா நான் நம்பிச்சு வச்சு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு காமிக்கிற பாருங்க. நம்ம எப்ப ட்ரெஸ் மாத்தணும் எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி புலம்புறா. அடுத்து கண்ண சிமிட்ரா பாருங்க. அப்போ டைனிங் டேபிள் உட்காந்துருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சாம்பார் இருக்கு. அடுத்து கண்ண சிமிட்டி பாக்குறா. திடீர்னு பார்த்தா வேற என்னமோ இருக்கு. திரும்பி கண்ண சிமிட்டி பார்த்தா பக்கத்துல ஆளையே காணும். அடுத்து கண்ணு சிமிட்டும் போது ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல உட்காந்துருக்கா. நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன், எனக்கு எதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல மேடம், உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இன்னைக்கு செக்அப்புக்கு வந்துருக்கீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹார்ட் ப்ராப்ளமா மேம், எனக்கு பிரெயின்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. அடுத்து கண்ண சிமிட்ரா பாருங்க. நான் ரோட்ல நின்றுட்டு இருக்கா. அவங்ககிட்ட பார்த்தா 2-3 கார் வந்துட்டு இருக்கு, ஆறுன்னு அடிச்சு மேல. திடீர்னு பார்த்தா பிரிட்ஜில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஓகே, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஹார்ட் ரேட் பார்ப்போம். ஹார்ட் ரேட் நார்மலா தான் இருக்கு. ஓகே, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது எல்லாம் கனவா தான் இருக்கும், எப்படியாச்சும் எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எந்திக்க ட்ரை பண்றா. பட் கண்ணத்துலயே அங்கேயே அடிச்சு பாக்குறா. பட் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, எதுவுமே கனவு இல்லை. ஓகே, மெமரியா ஸ்டிங்க் பண்ணி பார்ப்போம். எப்படியா நடந்து வந்தோன்றே தெரியல, எப்போ தூங்கணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினது யோசிச்சு பாக்குறா, அதுவுமே இல்லை. நடந்து வந்து யோசிச்சு பாக்குறா, அதுவுமே தெரியல. இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. லைப்ரரியில ஒரு பாய், அதாவது ஒரு பையன் வந்து சன்லைட் பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கையை வந்து ஏதோ பாத்துக்கிட்டே இருக்கான். ஏதோ மிஸ்டேஸா இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதே லைப்ரரிக்கு நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா. வந்துட்டு அம்னிஷியா புக்கு பத்தி, அதாவது மறந்து போறது புக்கு, டெலிபோர்டேஷன் புக்குன்னு ஏகப்பட்ட புக் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. நல்லா எக்ஸாம் கூட அவ்வளோ படிச்சதை விட இதுக்கு போய் படிக்க வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளாண்டுக்கிட்டே இருக்கா புக்கை வச்சுக்கிட்டு. ஓகே, ஒண்ணுமே புரியல, எல்லாமே நம்ம கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக ட்ரை பண்ண பாருங்க. அப்போ அவளுக்கு ஆப்போசிட் ஷெல்ஃப்ல ஒரு புக் மட்டும் அப்படியே லெட்டர் ஆகிட்டு அப்படியே மேலந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த புக்கை எடுத்துக்கிட்டு ஓகே இந்த புக்கு என்ன எப்படி இருக்கு, எடுத்து படிப்போமா, சரி ஓகே எடுப்பா பாருங்க. தொட்டவனு பார்த்தா திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி வரும். என்னன்னு பார்த்தா கியூங் வந்து நீ எதுக்கு நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வந்து டைனிங் டேபிள் ரூம்ல ஏதோ கீழே விழுகிற மாதிரியும் இவன் மேல ஏதோ கொட்டுற மாதிரியும் இருக்கும், கூட சேர்ந்து யாரும் விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அப்புறம் நம்பிச்சு வந்து இவங்க தூக்கி விடுவான். அதே மாதிரி ஒரு கனவு மாதிரி கண்டிருப்பா. அப்படியே இப்ப வந்து புக்கை கீழே போட்டு கீழே பின்னாடி திரும்ப பாருங்க. அதே மாதிரியே கியூங் வந்து என்ன எதுக்கு ஃபாலோ பண்ற, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு ஏன் எனக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருக்கு, நான் என்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போயிடுவா பாருங்க. போகும்போது வந்து கியூங் நில்லுன்னு சொல்லுவான். அவன் நிக்காம அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்போ அந்நேரத்துல அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் என்ன ஆனா நம்ம கியூங்க வேணும்னு இடிச்சுட்டு போகும். ஏய் நீ நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அவன் திரும்பி பார்க்கும்போது கியூங் அவன் பேரை சொல்ல ட்ரை பண்ணா பாருங்க.
பார்த்தா அவன் நேம் பிளேட் இருக்கும் ஷர்ட்ல, பட் எல்லாருக்குமே நேம் இருக்கும், அவனுக்கு வந்து நேமே இருக்காது, வெரி எம்டியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவனுமே எங்கிரி போயிடுவான். அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கானா ஃபேஸ் வாஷ் பண்ண போவா. ஓகே கண்ணை சிமிட்டினா நம்ம வந்து ஃபியூச்சருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கண்ணை சிமிட்டி பாப்பா. சிமிட்டி பார்க்கும்போது ஒண்ணுமே ஆகல. அப்புறம் பார்த்தா பாத்ரூம்ல ஏதோ அழுகிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ஜூடான்ற பொண்ணு தான். பார்த்துட்டு அவங்க வந்து கிளாஸ்ல நம்ஜு மேல விழுந்ததுனால எல்லாருமே கோவப்பட்டுட்டு அவளை புள்ளி பண்ணிருப்பாங்க. ஸோ அவனால ரெஸ்ட் ரூம் பூட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ டவுனோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. ஹெல்ப் பண்ணி திறந்து பார்க்கும்போது என்ன எதுவும் ஆச்சு, யாரும் அவங்க எதுவும் உங்ககிட்ட இது நடந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவா பாருங்க. திடீர்னு ஹீரோயின் கையில எங்க இருந்து டிஷ்யூ பேப்பர் வரும். வந்துட்டு என் கையில எப்படி டிஷ்யூ பேப்பர் வந்துச்சு, சரி ஓகே இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோ, தலையை தொடச்சிக்கோ, அங்க போயிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவ போனதுக்கு அப்புறம் நம்ம கையில எப்படி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா ஃபுல்லா மீன். அப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டு அவளுக்கு இங்க என்ன நடந்துச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருந்து திங்க் பண்ணி பாப்பா. திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போறோம், திடீர்னு பார்த்தா டைனிங் டேபிள் ரூம்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், திடீர்னு பார்த்தா நடு ரோட்ல நிக்கிறேன், எதுக்கு நிக்கிறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவா. இவன் புலம்புறது கேட்டுட்டு பக்கத்துல நம்பிச்சு இருப்பான் பாருங்க. நீ புலம்புறதுன்னா அங்கிட்டு போய் புலம்பு, என் தூக்கத்தை எடுத்துட்டு தான் புலம்புயா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. எனக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும், உன் தூக்கம் தான் முக்கியமா, நீ வெளியே போய் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுருவா. அப்புறம் A3 சொல்லுவேன் பார்த்தீங்க, அவங்க 3 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒருத்தர் மியூசிக் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தர் நம்ஜு, இன்னொருத்தர் வந்து கியூங்க. அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் பாய் பேரு லீன்னு சொல்லுவாங்க. நம்ஜு என்ன சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு இந்த கீச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் இருக்கு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. ஒரு வேலை அம்னீஷியாவா இருக்கும், இல்லாட்டி நம்ம வந்து ஃபியூச்சரோட பவரை பாக்குறோம், இல்ல டெலிபோர்டேஷன் இருக்கும், நமக்கு ஒரு வேலை சூப்பர் பவர் வந்துச்சு, அதை எப்படியாச்சும் யூஸ் பண்ணணும், ஓகே நான் சூப்பர் கேர்ள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா லஞ்ச் டைம் ஆயிரும். ஸோ எல்லாருமே டைனிங் டேபிள் போயிடுவாங்க. டைனிங் டேபிள் போயிட்டு அங்க ஒருத்தர் குக்குன்னு ஒருத்தர் வருவாரு. அவரு பேர் ட்ரைட் குட் ஃபேரி, பேரே அப்படியா வச்சிருக்காங்க. நான் வந்து குக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன், பெருசா கூப்பிட முடியல. அவன் அந்த குக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஓகே எல்லாரும் லைன்ல இல்லைங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்புறம் சேமியா வந்து வாங்கும்போது லைட்டா கண்டுடிச்சுப்பாரு, சேமியா ரொம்ப பிடிக்கும் அவரை. அதே மாதிரி பக்கத்துல இருந்து நம்ம டவுனோ வாங்கும்போது பாத்தீங்கன்னா டவுனோ ரொம்ப சோகமா இருப்பா. நீ எதுக்கு சோகமா இருக்க, என்ன எனர்ஜியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆடா நான் எப்ப சாப்பிடுவேனே தெரியாது, சாப்பிடவும் முடியாது, எப்பயாச்சும் மறந்துதான் போறேன், எப்ப சாப்பிடுறேன்னு கூட தெரியல, எப்ப நடக்கிறேன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லுவா பாருங்க. உங்களுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் அந்த சாம்பார் வாங்கும் போது கரெக்டா ஞாபகம் ஒரு பிளாஷ்பேக் எல்லாம், நம்ம எப்படியும் இது மேல வந்து கொட்டிடுவோம், ஸோ எனக்கு கம்மியாவே கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குக்கு பாப்பாரு. அப்புறம் ஒரு இடத்துல போய் சாப்பிடா பாருங்க. ஜூடா வந்து தனியா சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவளை வந்து புள்ளி பண்ணுவாங்க ஒரு 3 பொண்ணுங்க வரும், வந்துட்டு அவளை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்தா அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அந்த இடத்துல தடுத்து விட்டுவாரு, சும்மா உட்காந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜூடாவை ஓவரா பண்ணிட்டு இருக்கனால அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போவா. பட் டவுனோ என்ன பண்ணுவானா, அவளை போய் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லுவா. ஜூடாவை இங்கிட்டு இழுத்து விட்டுட்டு டவுனோ நடுல போவா பாருங்க. டவுனோ கீழே விழுந்துருவா. அப்புறம் டவுனோ கீழே விழுக பார்த்துட்டு ஜூடாவும் தெரியாம அங்கிட்டு இருந்து அவளையும் தடுக்கி விட்டுருவாங்க. ஸோ அவளுமே கீழே விழுந்துருவா. ஜூடா கையில உள்ள பிளேட் பாத்தீங்கன்னா அப்படியே மேல 2 பேர் மேலயும் ஊத்திரும். அதை பார்த்துட்டு சுத்தி உள்ள எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ஜு பார்த்துட்டு வீடியோ இருக்கு ரொம்ப பெரிய இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை தூக்கி அங்கிட்டு போட்டு உடச்சே போட்டுருவான். ஏன்னா A3 யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. சோ இந்த சைன் பாத்தீங்கன்னா 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அடுத்து கண்ணை சிமிட்டி பாக்குறா, பார்த்தா அவ வந்து கிளீனா இருக்கா. அப்புறம் வந்து கிளாஸ்ல ஏதோ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. என்ன நோட்ஸ்னு பெருசாலாம் இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஓகே நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆகுது, டெலிபோர்டேஷன் ஆகுறோம், அப்புறம் வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பா. திடீர்னு சரி ஓகே நம்ம சூப்பர் கேர்ள் ஆயிடும் சொல்லிட்டு கிளாஸ்ல கத்துவா பாருங்க. உனக்கு எது ஆச்சாமா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்பாரு. இல்ல சார் எனக்கு வந்து நர்ஸ் ஆஃபீஸ் போகணும், ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிளம்புவா. வெளியே போயிட்டு நம்ம இந்த பவரை எப்படியாச்சும் யூட்டிலைஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பவர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பா பாருங்க. அப்போ வந்து வெளியே இருந்து உள்ள கிளாஸ்ல எல்லாருமே பாத்துருவாங்க. அவ எது கத்திட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கியூங்க போய் பார்க்க சொல்லுவாங்க. கியூ நாங்க எதுக்கு போனோம், அவ வாட்டி கத்திட்டு இருக்கா, நீ அவ்வளவு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன், சோ நீ வந்து போய் பாருப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு பாருங்க. இவ்வளவு பெரிய தொல்லையா போச்சு, எல்லாருக்குமே இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கியூங் வெளியே கோவத்தோட, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்க, எனக்கு என்ன வேலை இருக்கு, உன்னை யாரு கூப்பிட்டா, நான் வாட்டி என் பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ போயிடாங்கிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒன்னால நானும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், உனக்கு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கியூங் ரொம்ப கோவப்பட்டோம். இல்லாம அவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து நகர ட்ரை பண்ணா, பட் நகரவே முடியாது, ஒரு இன்ச் கூட முன்னாடி நகர முடியாது. அதுக்கப்புறம் இவன் மனசுல ஒன்று நினைச்சிட்டு இருப்பா, பட் வாயில சொல்றது வேறையா இருக்கும். அப்புறம் அந்த பிரிட்ஜ்ல போயிட்டு நம்ம எதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் நம்ம நகர முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இவ கத்திக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல போறவங்க வரவங்க எல்லாம் நமக்கு எதுவும் பைத்தியம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல.
இவளுக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சு, இந்த வேலையே இப்போ ஒன் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பி எம்ப்ரேஸ் ஆகுறா, கண்ணை மூடிட்டு திரும்பி தரப்பா பாருங்க. அந்நேரத்துல வித்தியாசமா ஒரு கண்ணாடி செதர் மாதிரி வரும், அதாவது ஒன்று டிஃப்ரெண்டா வரும் பாருங்க. அதோட பார்த்தா இந்த எபிசோட் இங்கே முடிஞ்சிடும். ஸோ அடுத்த எபிசோட பார்ப்போம். அண்ட் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.